ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜாதிராஜா ஊழியத்தினுடைய சார்பில், ஷாம்டினுடைய சார்பில், ஃப்ரைட் ஃபேக்டரியினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சென்ற 9 மாதம் கடந்து 10வது மாதம் முதல் நாளே ஆண்டவர் காணும்படியாக கிருபை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மாதம் நம்மோடு கூட பேசி வந்தார், பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 10வது மாதம் முதல் நாளில் பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட பேசின வார்த்தை ஏசாயா புத்தகம் 61:10 வாசிக்க கேட்கலாமா? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நல்ல கவனிக்கிறேன், அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தோடு பாவத்தோடு சாபத்தில் வாழ்ந்திருந்த என்னை வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து என்னை ரட்சித்தார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணம் இருந்தாலும், எத்தனை ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும், சங்கீதம் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். வாசிக்கலாமா? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பாருங்க, அதிக சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தீர். எப்போ? இந்த ரட்சிப்பு கிடைத்த உடனே என் வாழ்க்கையில பழைய பாவங்கள் மாறினது, பழைய வாழ்க்கை மாறினது, சாபம் மாறினது. அப்போ அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை முதல்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான் என்று, சபிக்கப்பட்ட பாபிலோன் வஸ்திரம் என்று பல விதத்தில் அந்த வஸ்திரங்களை குறித்து சொல்லலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு ஆண்டவர் உடுத்தினார். அப்போ இங்கே வேதத்தில் உபாகமம் புத்தகம் 33:29 ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீங்கள் பாக்கியவான், உங்களுக்கு ஒப்பானவர் யார்? எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். ரட்சிக்கப்பட்டது ஏன்னு கேட்டேன்னா, சங்கீதம் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 155 வசனம், துன்மார்கனுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல, அவனுக்கு தூரமாக இருக்குதான். வாசிங்க. ரட்சிப்பு துன்மார்கனுக்கு தூரமா இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். பாருங்க, அவங்களுக்கு ரட்சிப்பு தூரமா இருக்கு. ஆனா உனக்கு எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு, அதுக்கு தான் சொன்னேன், மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய ஈவு. எபேசியர் 2:8 சொல்ல, கர்த்தருடைய ஈவு இந்த ரட்சிப்பு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தில் அங்கே சொன்னாங்க இல்லையா, உபாகமம் 33:29 ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பான. அப்போ என்ன? பாக்கியவான் நம்ம எல்லாம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நான் வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை இங்கே சங்கீதம் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பாருங்க, எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். இந்த வேதம் சொல்லுது. அடுத்தது இந்த ஏசாயா 61:10 தெளிவா சொல்றாரு, நீதியின் சால்வை எனக்கு கொடுத்தார், நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்ப எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார். அடுத்து எனக்கு கொடுக்கிறது நீதியின் சால்வை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நீதியின் சால்வைக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நேர்மையான உடை, நேர்மை, அதுதான் நீதியின் சால்வை. அப்ப இங்க யோபு புத்தகம் 29:14 வாசிக்கலாமா? நீதியை தரித்து கொண்டு அது என் உடுப்பாய் இருக்கிறது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகை. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்ப நியாயம் இல்லாம வாழ்ந்தோம், அநியாயமா வாழ்ந்தோம், அநியாயக்காரோடு சேர்ந்தோம், அக்கிரமம் பண்ணோம், பாவத்தில் விழுந்து கிடந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நான் இப்போ நீதியின் சால்வை உடுத்தி கொண்டு இருக்கிறேன். யோபு சொல்கிறாரு, எனக்கு நேர்மையின் உடையை உடுத்தி இருக்கிறார். நாங்கள் நியாயத்தோடு சால்வை போற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டுட்டோம். நீதியின் சால்வை என்பது நேர்மையை குறிக்கிறது.
மூன்றாவது இங்கே வேதத்தில் வாசித்து பாருங்க, இங்கே ஏசாயா 59:17 வைராக்கியத்தின் சால்வை வாசிக்கலாமா? அவர் நீதியின் மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். முதல்ல ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில் நீதி நியாயத்தோடு பரிதானம் இல்லாமல் அநியாயம் இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீதியின் சால்வைன்னா நேர்மையாக இருக்கணுமா. ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய வாழ்க்கை வாழக்கூடாது. மூன்றாவது ஆண்டவருக்கு வைராக்கியம் என்ற சால்வை நம்ம மேலே இருக்கணும். வைராக்கியம் இந்த பூமியில் நீங்கள் என்னாகமம் புத்தகம் 25 அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிக்கலாமா? நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால், பாருங்க, அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து நல்லா கவனிக்கணுங்க. ரட்சிக்கப்பட்ட ரைட்டு சந்தோஷம், ஆலயத்துக்கு போற இல்லைன்னு சொல்ல வேதத்தை வாசிக்கிற. ஆனா ஆண்டவர் பழைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீதி நேர்மையோடு பரிசுத்தத்தோடு நியாயத்தோடு, அங்க யோபு சொன்னது போல நியாயத்தின் சால்வை நான் போத்தி இருக்கிறேன். புரியுதுங்களா? மூன்றாவது வைராக்கியம் என்ற சால்வை. இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டாலாம். நாம் வாழ்க்கையில் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொள்ளும் போது அவங்க கீழே வாசிக்கும் போது அவன் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையின்படி ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கும்போது நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆண்டவர் பிள்ளைங்களாம் மாறிட்டோம். ஆனால் இன்றைக்கி பழைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி முகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ பரிதானம் வாங்குகிறோம். புரியுதுங்களா? அநியாயம் பண்ணுகிறோம், ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீதியின் சால்வை எனக்கு கொடுத்தாங்க. யாரோரோ எதுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறாங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 17வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, பாருங்க, மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். பாருங்க, அங்க பட்டணமே விக்கிரகம் நிறைந்து இருக்கிறது. அவன் ஆவியில வைராக்கியம் வருது அவனுக்கு. ஆனா நமக்கு பவுல் சொல்றான் விக்கிரகம் நிறைந்த பட்டணம். அவனுக்கு மனசு வேதனையாகுது. ஐயோ, இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி பாழா போறாங்களே, ஐயோ இந்த ஜனங்கள் எல்லாம் வீணாய் போறாங்களே, தேவனை அறியாமல் போறாங்களே. அந்த வைராக்கியம் ஆவியில வருது. அவனோடு கூட ஆவியில நிறைந்தவங்களோடு கூட எல்லாரோடு பேசுறான். இதை நீங்கள் பண்ணுற ஆராதனை வீணு, உங்களுடைய ஆராதனை உங்களுடைய வழிபாடு வீணுன்னு சொல்லிட்டு அதிலே 18 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, பாருங்க, பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று, இயேசுதான் கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். பாருங்க, இயேசுதாங்க உண்மையான கடவுள் என்று சொல்லி வைராக்கியமா பேசுறான். ஆவியில வைராக்கியம் கொள்றான். நமக்கு வைராக்கியம் சால்வை இருக்கா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்மக்கிட்ட நீதியின் சால்வை இருக்கா? நாம் யோசித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் ஊழியத்தில் மைதானத்தில் செகண்ட் சாட்டர்டே கூட்டத்தில் 1000 பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க. நான் ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கிறேன், செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் 2 பேர் எஸ்ஐ இங்கே வந்தாங்க. வந்துட்டு உங்களை ஐயா கூப்பிட்றாரு வாங்கன்றாங்க. நான் செய்தி முடிச்சுட்டு வரேன்றேன். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. மாலை 5 மணி கூட்டம் முடிந்தது. என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே டிஎஸ்பி பார்க்குறோம். ஐயா அவர் என்னை கூப்பிட்டு வாயா உள்ளன்னார். நீ தான் தாமஸ் ராஜான்னார். ஆமாங்க ஐயான்னு. அவர் சொன்னார், நீ அந்த கூட்டம் நடத்துகிற இடத்துலேருந்து எனக்கு நிறைய ஃபோன் வருது, நீ அந்த கூட்டத்தை நடத்தாத, உன்னால் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஐயா, நாங்கள் எல்லாம் ஒழுங்காக
எல்லாம் ஒழுங்கு பிறகு சட்டத்தின்படி தான் எல்லாம் கூட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் தவறாக ஒன்றும் இல்லை, சவுண்டு அதிகமாக வைக்கல அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் தெரியாது. இனிமேல் நீ அங்கே கூட்டம் நடத்தக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, என் உயிரை ஒன்றா கூட கொடுத்துருவேன், மீட்டிங் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு. டிஎஸ்பி கிட்ட சொல்கிறேன், என் உயிரை ஒன்றா கூட விட்டுருவேன், ஆனால் மீட்டிங்கை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு. ஒன்று அவர் கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே அவர் என்ன பண்ணார், இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளு. என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, என்னை கேஸ் போட்டு என்னை உள்ளே கொண்டு போகிறாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என் மேலே கேஸை போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. 4 வருஷம் கோர்ட்டுக்கு போயின்னு வந்துன்னுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒன்றும் இல்லைன்னு ஆண்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அதிகாரிக்கு முன்பாக நான் பேசினதை கர்த்தர் கேட்டார், அந்த வைராக்கியத்தை பார்த்தார். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன சொன்னாங்க, ராஜாவுக்கு முன்னால் வச்சிருக்கிற சிலையை நான் வணங்க மாட்டேன்னாங்க. 1 மடங்கு 7 மடங்கு ஆச்சு, தூக்கி போடு நெருப்பில்னாங்க. தூக்கி போட்டவங்க மரித்து போனாங்க. ஆனால் அவங்களோட ஆண்டவர் அந்த அக்னியில் உலாவினார். தேவனுடைய அதுக்கப்புறம் அந்த தேசத்துக்கு கர்த்தர் அவர்களை 3 பேரும் உயர்த்தினார். அப்போ இன்றைக்கி நீங்களும் நான் ஆண்டவருக்காக என்ன வைராக்கியம் பாராட்டுறோம், ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம், ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஒரே ஒரு வாழ்க்கை தானே. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பக்தி வைராக்கியத்தினால தன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. இன்றைக்கி நீங்களும் நானும் எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் நாம் தூஷிக்கும்படியா விட்டு கொடுக்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் அந்த பட்டணம் விக்கிரகம், நம்ம தேசத்தை இந்தியாவை பாருங்கள், விக்கிரகம் நிறைந்த இடம். அப்போ என் ஜனங்க எங்கே போவாங்க? அவன் பார்த்தீங்கன்னா ஆவிலே வைராக்கியம் கொள்ளுகிறான், செபிக்கிறான், பயங்கரமாக போராடுறான். அநேகருக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்று சொல்கிறான். இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளும் வேதத்தில் எலியாவு மேலே இருக்கிற சால்வை எனக்கு வேணும் என்று எலிசா கேட்குறான். அரிதான காரியத்தை நீ கேட்டு விட்டாய், அப்போ நான் எடுத்துக்கொள்வது நீ பார்த்தாய், ஆனால் உனக்கு கிடைக்கணும். அதுக்காக அவன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறான், எவ்வளோ கவனிக்கிறான். அவன் எடுத்துக்கொள்ளும் போது அவன் மேலே இருக்கிற சால்வை அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வரங்கள். அந்த எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரங்கள். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலம் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் தேசத்தில் இப்போ நடக்கிற சம்பவங்களை தேசத்தில் பாரு, கேள்விப்படுறோம், பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், நம்ம கண்ணால் பார்க்குறோம். விபத்துகள் ஏராளம், பாவங்கள் ஏராளம், எங்கெங்கே குடி போதையில் அநேக விதத்தில், அநேக இடத்துல அழிவுகள் ஏராளம். பவுல் சொல்கிறது போல் விக்கிரகம் பட்டணத்தில் பெருகி போச்சு. நமக்குள்ளே வைராக்கி ஆவியில் இருக்கிறதா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுக்கு தான் சொன்ன தேவனுடைய பிள்ளை வேதத்தில் யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமாங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க, அவர் செஞ்சதை விட அதிகமாக பெரிய காரியங்களை செய்வதற்கு உன்னை என்னை அழைத்திருக்கிற நம்ம கிட்ட கொடுத்து இருக்கிறார். யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 34 சொல்கிறாங்க, தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தை பேசுகிறான், தம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறாராம். அங்கே குப்பி கிடையாது, கொம்பு கிடையாது, அளவில்லாமல் இந்த கடைசி காலத்துக்கு நமக்கு அபிஷேகம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும், ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். தேசத்தை சுற்றி பார்க்குறீங்க, கேள்விப்படுக்கிறீங்க, நமக்கு என்ன வந்ததுன்னு போயிட்டு இருக்கிறோம். இல்லை, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு எழும்பினால் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளை ரட்சிப்பின் சால்வை, நீதியின் சால்வை, வைராக்கியத்தின் சால்வை. ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக வாழ்வோம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்புவோம். கண்கள் மூடி செபிக்கலாம். துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நீங்கள் ஏசப்பா, பாவச்சேற்றிலிருந்து எங்களுக்கு இந்த ரட்சிப்பு, வெளியேற பெற்ற ரட்சிப்பு கொடுத்தீங்க. ஆண்டவர் உம்முடைய கிருபை, எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நாங்கள் இதை ஆண்டவர் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே நீதியின் சால்வை தரித்தவர்களாய், வைராக்கிய சால்வை தரித்தவர்களாய், தேசத்தில் எழுப்புதலுக்காக என் தேசத்துக்காக வைராக்கியமாக பக்தியிலே ஆவில பக்தி வைராக்கியத்தோடு எழும்பி ஜெபிக்கணும். என் தேசத்தை தேவனுக்கு சொந்தமாக்கணும். இந்த 10ஆம் மாதம் முதல் நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். எனக்கு என்ன வந்தது என்று இல்லாதபடி, சாக்கு போக்கு சொல்லாதபடி, அவங்க அப்படி பக்தியோடு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு எழும்பும்போது அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.